குருவோட பார்வை தான் நமக்கு திருவருள் கிடைக்கும். குருவரும் திருவருள்னு சொல்லுவாங்க. இந்த குருவா இருக்கிற தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு அனுகூலம் செய்யணும், குரு பகவானுக்கு அனுகூலம் செய்யணும். அதே மாதிரி குருவோட பார்வை தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரான்னு சொல்லுவாங்க. குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் மகேஸ்வரன். முப்பெரும் வேலை செய்யக்கூடிய கிரகமா இருக்கார். சூரியனுக்கே கட்டளைப்படுகிறார். நவகிரகம் சூரியன் தான் வந்து ஆளக்கூடிய கிரகங்கள். அந்த கிரகத்துக்கே கட்டளைப்படுகிற கிரகம் யாருன்னா அந்த குரு பகவான். தலைவனுக்கே தலைவனாக இருந்து வழித்தக்கூடிய குரு பகவான பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு ஆளா இருந்தாலும் நம்ம 4 பேர் மதிக்கணும்னா அந்த குருவை பார்வை இருந்தாலும் 4 பேர் மதிப்பாங்க. அதே மாதிரி விசேஷமான கிரகம் குரு பகவான். சுக்கிர பகவான், சுக்கிரபகவான் இல்லறத்துக்கு அதிபதி. இல்லற வாழ்க்கை, இல்லறம் நல்லறம் சொல்றான். கல்யாணம் பண்ணா மட்டும் கூடாது, கல்யாணம் பண்ணி குழந்தை பொறுத்து பேரன் பேச்சு எடுத்து கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா சுபிக்ஷமா வாழணும். 4 பேர் இந்த மாதிரி வாழணும்னு சொல்லணும். அதுக்கு யார் அனுகூலம் செய்வாங்க? சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்புறம் நவகிரகத்துல 7வது கிரகம் சனி பகவான். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. இந்த சனி பகவானை பிரார்த்தனை பண்ணா அது என்ன கிடைக்கும்னா அது வந்து பெரிய வந்து ஆபத்துகள் விபத்துகள்லாம் இல்லாம வாழ்க்கையில சுபிக்ஷமா நம்மளுடைய மனம் போல் வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை வந்து சுபிக்ஷமா போயிட்டே இருக்கும். எந்த பிரச்சனைனா இடையூறு இல்லாமல் சுபிக்ஷமா போயிட்டு இருக்கும். இந்த நவகிரகத்துல சூரிய பகவான் விசேஷமான, சனி பகவான் விசேஷமான கிரகம். அதே மாதிரி நவகிரகத்துல ராகு கேது 8வது கிரகம் 9வது கிரகம் ராகு கேது தாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இந்த தாயா கிரகங்கள் பாம்பு கிரகம். நம்ம உடம்புல புண்ணிய சக்தி உங்களுக்கு பின்னாடி அந்த சக்தியை வந்து கலப்பினா வந்து ஞானம் பிறக்கும். அந்த சக்தி இருக்கக்கூடிய கிரகம் அந்த ராகு கேது தான். ராகு போல் கெடுப்பார்கள், கேது போல் கெடுப்பார்கள். ராகு வந்து கொடுப்பாரா, என்ன கொடுப்பாரா? கெட்டதை கொடுப்பாரா. கேது போல் கெடுப்பார்கள். கேது என்ன கெடுப்பாரா? நல்லது கெட்டுருவாராம். இப்பேற்பட்ட வகையில 9 கிரகத்துக்கும் பூஜை பண்ணிருக்கோம். எல்லாம் அந்த 9 கிரகங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிடுவாங்க. 9 கிரக வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்களா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா, நல்ல கட்டத்துக்கு போகணும்னா இந்த நவகிரக